விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா இந்த ஸ்கூல்யாவது ஒழுங்கா எழுத கத்துக்கடி இன்னும் ஒழுங்கா எழுத தெரியுமோ தெரியாதோ இத கல்வி நீ படிக்கணுங்கிறதுக்காக டவுன்ல இருக்கிற காலேஜுக்கு ட்ரெயின்ல அனுப்புறாரு அத புரிஞ்சுட்டு நல்லா படிக்கணும் என்ன சரிம்மா ஹாய்டா ஹாய்டா ஹாய் என்னடா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறோம் இன்னும் ட்ரெயின் வரல வாங்கடா ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேட்போம் சார் ட்ரெயின் எப்போ வரும் தெரியாது ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி சொல்றீங்க கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன் சுஜாதா எங்க நாளைக்கு திருவிழாக்கும் மறக்காம இதே மாதிரி கொலுசு போட்டு வாங்க நீ இருப்பேன்னா நான் திருவிழாக்கே வர மாட்டேன் ஏன்டா அழுகுற அவளை காணுமேடா டேய் உனக்கே டூ மச்சா இல்ல ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன் திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா சுந்தரம் போல இவ போய் பேச மாட்டா கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு என்ன 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 நீ இன்னொரு விஷயம் கேளு நான் விட்டதெல்லாம் இல்ல வர மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போலே சின்னவளே வர மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போலே சின்னவளே பேசி பேசி போறியே சின்னவளே உயிரில் இறங்கி வரவா உன் உடலில் கரைந்து விடவா உறக்கம் திறக்கும் திருடா என் கனவில் பதுங்கிடுடா உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா இருவரின் நாடை மகளிராக இரவை நாம் ஆளவா வேர்வை குடை தேட
வரவா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி 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 ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி 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 மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா சந்தீப் குமார். ஓகே, ஸோ ஜெயம் பிரசன்னா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு சந்தீப்போட பெர்ஃபார்மன்ஸ்? சந்தீப் குமார் மாஸ்டர் நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் தட் அந்த டுவெட் சாங் கொஞ்சம் கிளம்சினஸ் இருந்துச்சு, ரொம்ப அடாவடியாக இருந்துச்சு. சாஃப்டாக இருக்க வேண்டிய ஒரு சாங் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சு மூமெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா ஹெவியாக ஆட வேண்டிய சாங் முன்னாடி ஹெவியாக ஆடிட்டீங்க, அந்த திருவிழா பாட்டெலாம் கரெக்டாக ஆடினீங்க. டுவெட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ஏன்னா சாங்கே வந்து மாதிரி சாஃப்ட் சாங். ஓகே, அது அண்ட் கொஞ்சம் இடத்துல வந்து ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண, ஹேண்ட் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ தருண் மாஸ்டர். சந்தீப் மாஸ்டர் நல்லா இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர். பட் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் என்ன கேட்டால் நீ நல்லா பண்ண, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் உன்னோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் அந்த ட்ரெயினுக்கும் இஸ்திரி இருக்கணும், புரியுதா? எங்கே ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அங்கே ஸ்ட்ரெச் பண்ண மாட்டேன்ற, எங்கே பண்ணுவோம் பிகினிங் எஸ்பெஷலி அந்த வண்டி ரயிலு வண்டி அதில் இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ண, நீ ஒரு கண்ட்ரோலே கிடையாது உனக்கு. ட்ரெயின் மேலெல்லாம் இப்படி ஆடினா விழுந்துருவாங்க. மோர் இம்பார்ட்டண்ட்னா உன்னோட பாடி கண்ட்ரோல் உன் கையில் இருக்கணும், அதுதான். ஏன்னா உனக்கு ஹேண்ட் கீண்ட்லாம் நல்ல லென்த்தியாக இருக்குது, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். எங்கே ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அங்கே தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, டேக் கேர். ஓகே, ஸோ சந்தீப் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பாப்பா. ஜட்ஜஸ் உங்களோட ஸ்கோர்ஸ்.